இன்ஸ்டாகிராமில் பேஜ் இல்லாதது ஒரு ஸ்டேட்டஸ் குறைவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி குரூப்பில் பேச, ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு. அண்ட் இது அதிகமாக பேசப்படுறது பெண்களுக்குள்ள தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் 2025-2026 for UG, PG and research programs. லவ் ஃபெயிலியர் அப்படின்னா அது ஒரு பெயின். சர்வே படி 18 to 25 தான் இந்த ப்ராப்ளம். இது டிப்ரெஷன் கொண்டு வருது. 10,000 ப்ளஸ் அட்டெம்ப்ட்ஸ் நடக்குது. இது ஒரு வருஷத்துக்கு. இந்த கொரியன் ட்ராமா என்ன ப்ளே பண்ணுது, இந்த டீன் இன்ஃபேக்சுவேஷனுக்குள்ள அவங்க அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடத்துது இல்லையா? கொரியன் ட்ராமா நம்மளை கொரியன் ஆக்காம விடாது. நீங்க BTS என்ஜாய் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். அதில் உங்களோட இரவு நீண்டு கிடக்குதா, பேச ஆள் இல்லையா, தனிமையில இருக்கீங்களா? தனிமையில இல்லாதவங்க கூட தனிமையில இருக்கியான்னு கேட்கறாங்க. நம்ம தனிமையில தான் இருக்கோமோ, யாரும் நமக்கு பேச இல்லையோ அப்படின்ற மாதிரி. எந்த எக்ஸ்ட்ரீம் வர இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்ககிட்ட வந்திருக்காங்க? ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, நிறைய இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீட்டில் அதிகமா தனிமையில இருக்கிற பெண்களும் தனிமையில இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கும் சட்டம் பண்ணிக்கிறாங்க, கையை கீச்சிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, படிப்பை நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிடுறாங்கங்க. பர்ஃபெக்ட் லவ், பர்ஃபெக்ட் லவ்வர், பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், அதை நோக்கி தான் இந்த இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராமாஸ் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. வணக்கம். இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா அவர்கள் இணைத்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் மேம். இப்போது காதல் தோல்வி இன்னைக்கு நிரம்ப இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, ஒரு 8 போஸ்ட் இருக்குன்னா அதில் 2 போஸ்ட் யாராவது கதறி இருப்பாங்க தன்னுடைய காதல் பிரிவை பற்றியோ இல்லை மனமுறிவை பற்றியோ. காதல் முறிவு எந்தெந்த எக்ஸ்ட்ரீம்களுக்கு கொண்டு போய் விடுது? இந்த காதல் தோல்வி அப்படின்றது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமே வித்தியாசம். ஏன்னா விஜயை மாற்றி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு இந்த செடியில் பூத்த ரோஜா விழுந்துச்சுன்னா அவ்வளோதான்னாரு. கடைசியில் திருப்பி நிறைய பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாரிசுல தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டார். அப்போனா ட்ரெண்டிங் மாறிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு இது இல்லைன்னா என்ன லவ்னா வாழ்க்கையா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்தாச்சு. பட் ஆனால் அந்த கான்செப்ட்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன மாதிரியான பெயின் வருது? லவ் ஃபெயிலியர் அப்படின்னா அது ஒரு பெயின். அந்த பெயினை கண்டிப்பாக ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அவங்களுடைய மைண்டையும் அவங்களுடைய நார்மல் லைஃப்பையுமே நிறைய பாதிக்குது. அண்ட் ஏஜ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சர்வே படி 18 to 25 தான் இந்த ப்ராப்ளம். ஆனால் இந்த லவ் ஃபெயிலியரை அதிகமாக அனுபவிக்கிற அவங்களா இருந்தாலும் இந்த லவ்வுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யங் ஏஜில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 14-15 இந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்குள்ளே சீக்கிரமாகவே ஈர்க்கப்படுறாங்க. இது எதனால் அப்படின்னா, ஒரு மீடியா இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பேச்சு நடக்குது. சில கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்களுடைய பசங்க, அதாவது ஆணோ இல்லை பெண்ணோ, அவங்களுக்குள்ளே பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, உனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லையா, என்ன லைஃப் வாழ்கிற நீ, இன்ஸ்டாகிராமில் பேஜ் இல்லாதது ஒரு ஸ்டேட்டஸ் குறைவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி குரூப்பில் பேச, ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு. அப்போது அந்த குரூப்புக்குள்ளே நம்மளும் ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் போல் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ்குள்ளே நடக்குது. அண்ட் இது அதிகமாக பேசப்படுறது பெண்களுக்குள்ளே தான். அவங்களுடைய அந்த பியூபர்ட்டி, அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர், அந்த கரெக்டாக அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி வர அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் தாண்டும் போது இந்த டாக்ஸ்குள்ளே போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகிடுது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும்போது இந்த மாதிரி சோஷியல் மீடியா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே வந்துடுது. இது ஒரு விதமான ஒரு பப்பி லவ், அதில் ஒரு ஃபெயிலியர், அதில் ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்ஸ்,
ஒரு 15-14 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்காகவோ ரொம்ப என் பையன் வந்து நிற்கிறான், அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பையன் தான் வேணும்னு நிற்கிறான், அந்த பையனுடைய வாழ்க்கையோ இல்லை அந்த பொண்ணுடைய வாழ்க்கையோ இவன் தான் தாங்கி பிடிக்க போகிறான், இவன் வாழ்க்கையை நாங்கள் தாங்க தாங்கி பிடிச்சிட்ருக்கோம், இவன் வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை தாங்கி பிடிக்கணுன்றான், இவன் வந்து அந்த பையனை வாழ்க்கையே மாற்றணும்னு சொல்கிறான். இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நிறைய குழந்தைங்க ஒரு 14-15 இயர்ஸில் இருக்க குழந்தைங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா புரிஞ்சிக்க முடியல, உங்களால் என்னுடைய லவ்வை புரிஞ்சிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லவ்னே ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு புதுசாக ஏற்பட்டிருக்கிற ஒரு உணர்வு அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. இதை விட என்ன பண்ணிடுறாங்க, மூவிஸ்லலாம் சூப்பராக டூப்பராக ஸ்லீப்பிங் பியூட்டி, பீஸ்ட் அந்த இது பியூட்டி அண்ட் த பீஸ்ட் எல்லாம் தாண்டி போய் இப்போலாம் வந்துக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்து லவ் பண்ணுறாங்க. ஹீரோஸே யூனிஃபார்ம் போட்டு லவ் பண்ணும்போது அவங்களுக்கு லவ் பண்ணுற ஏஜ் தான், ஆனால் அவங்க யூனிஃபார்ம் போடும்போது அந்த ஏஜே இல்லாத யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்க அதை பார்த்து நமக்கும் அந்த ஏஜ் வந்துருச்சுன்ற ஒரு அசம்ஷனும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்னும் போது சயின்ஸ் பிரகாரம் இட் கிவ்ஸ் பெயின் ஃபார் தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரெயின் சயின்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இதுக்காக சீக்கிரமாகவே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. இது வந்து மென்டல் ஹெல்த்தை அதிகமாக பாதிக்குது. இது வந்து டிப்ரெஷன் கொண்டு வருது. டிப்ரெஷன் அப்படின்னு வரும்போது மூட் ஸ்விங்ஸ் பெண்களுக்கு, ஆண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு வெறுமை, நான் தகுதியே இல்லை, அதாவது அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க, என்னடா என்னை விட்டு போயிட்டாவ, நான் என்னடா அதுக்கு வந்து நான் தகுதி இல்லாத ஆளா, எந்த வடிவேல காமெடி பண்ண மாதிரி தான், நீ அதுக்கு லாய்க்கப்பட்டு வரமாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி அப்படின்ற ஒரு செல்ஃப் ஒர்த்தை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா சூசைட் தாட்ஸ் வந்து அதிகமாக இந்த லவ் ஃபெயிலியரில் வருது. NCRB ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 10,000+ சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் நடக்குது. அண்ட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இல்லைன்னா லவ் ஃபெயிலியர், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கே, இதில் வர பிரச்சனைனால 18 to 25 ஏஜ்குள்ளே நடக்கிற சூசைடல்ஸ். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த ஸ்லீப் ஓவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் போய் தங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஏன் நடக்குதுன்னு தான் எனக்கும் புரியலைங்க. இதை நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பூமரு நம்மளுக்குன்னு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வெஸ்டர்ன் கல்ச்சர். அதில் அப்படி தான் அவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய செட்டப்பே அப்படி தான். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து, அவங்களுடைய க்ரோத் ஃபேக்டர், அவங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைல் அப்படி கிடையாது. நம்மளுடைய பார்வையும் சரி, நம்மளுடைய நாட்டோடைய அமைப்பும் சரி அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நீங்கள் இங்கே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜெனட்டிக்காக உங்களுக்கு கேரக்டர்ஸு, பிஹேவியர்ஸ் எல்லாம் அது எல்லாமே அடி வாங்கும். அதனால தான் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸே வருது. இது வந்து அவங்களால கோப்பப் பண்ண முடியல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னா போயிடுச்சு. அது வந்து அது எல்லாமே பூமர் ஆயிடுச்சு. ஒரு அம்மா பாசம், ஒரு தந்தையுடைய கஷ்டங்கள், இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒபீடியண்ட்டாக வளர்றதெல்லாம் பூமர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் அதான் பண்ணியிருப்பாரு, பேரனும் அதான் பண்ணுவான், அப்பனும் அதான் பண்ணுவார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தாத்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டார், பாட்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, பேத்தி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேப் வரும். அப்போ அதில் என்ன ஆகிடுது, குழந்தைங்களுக்கு ஃபேமிலியே சரியில்லைங்க, எங்கள் அப்பாவே சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேமிலியை ப்ளேம் பண்ணி வெளியே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தப்பான விஷயங்களுக்கோ இல்லை தப்பான இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ஸில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களே அழிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த மூவிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பேசுகிறப்ப இந்த கொரியன் ட்ராமா அதப்பெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அதில் வந்து ஆக்சுவலி ஹீரோ யார் ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுன்னு வைங்களேன். அதை தாண்டி இந்த கொரியன் ட்ராமா வந்து என்ன ப்ளே பண்ணுது, இந்த டீன் இன்ஃபேக்சுவேஷனுக்குள்ளே அவங்க அது வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடத்துது இல்லையா? கொரியன் ட்ராமா நம்மளை கொரியன் ஆக்காம விடாது. என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களே, என்ன பண்ணலை. ஓ மை காட், இந்த கே ட்ராமா அடிக்ஷனோட வர்ற இந்த மெயினாக டீனேஜர்ஸ். ஸோ நம்ம கல்ச்சருக்கு நம்மளது வந்து டஸ்கி ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின் இதுதான்.
நீங்கள் வந்து கொரியனில் இருக்கிற அந்த கிளாஸ் ஸ்கின் வேணும், அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா இங்கே எப்படிங்க அந்த ஹஸ்பண்ட் நம்ம உருவாக்க முடியும்? எல்லாரும் வந்து மெலோட்டனின் அதிகமாக இருக்கிற நம்மளுடைய பாடி டைப்பில் போயிட்டு மெலோட்டனினே 0% ஆக்கி உங்களுக்கு அந்த மாதிரி பளீர்னு ஒரு ஃபேஸ் வேணும்ன்ட்டு கொரியன் ப்ராடக்ட்ஸாக வாங்கி 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 அப்ளை பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அடல்ட்ஸும் இருக்காங்க. அடல்ட்ஸும் இந்த மாதிரி நான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற இப்போலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக கொரியன் ட்ராமா சீரீஸ் தான் போகுது. கொரியாவில் கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்குற அந்த கொரியன் ட்ராமாவில் நடக்கிற அந்த பொண்ணு இப்படி திரும்பின உடனே அந்த ஆண் அங்கே வந்து நிற்கிறாரு, அந்த சேர் இது பண்ணுறாங்க. அது எப்படின்னா 2 பேருக்கும் இந்த ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணுறது தான் நிறைய ட்ராமாஸில் பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஒன்று அந்த பொண்ணு வந்து பணக்கார பொண்ணாக இருக்கும், ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணியிருக்கோம். பையன் வந்து பணக்கார பையனாக இருப்பான், இல்லை அவன் ஐடென்டிட்டி. அது எப்போ ரிவீல் ஆகும்ன்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டிக்குள்ளே வந்து இந்த பசங்களை வச்சு அப்படியே ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி லலலான்னு இருக்க அந்த ட்ராமாவே. இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயம், எனக்கு கிடைக்காத அட்டென்ஷன், எனக்கு வீட்டில் கிடைக்காத ஒரு அன்பு, எனக்கு கிடைக்காத ஒரு கேர், இது எல்லாமே அந்த ட்ராமாவோட கனெக்ட் ஆகி இமோஷ்னலாக அவங்க வந்து சார்ட் அவுட் ஆகிடுறாங்க. மேம் கொரியன் மூவிஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த மியூசிக் பேண்டு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அந்த பிடிஎஸ் இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வர போய் திருப்பி அனுப்பிச்சி விட்ட கதையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதில் வர்ற டாப் ஸ்டார் மாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும். அந்த காலத்துலேருந்தே நம்ம எல்லாருமே ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேண்ட்ஸு, பாப் சிங்கர்ஸு, பேட்ச் ஸ்ட்ரீட் பாய்ஸு, இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம கேட்டோம், என்ஜாய் பண்ணோம். அது வந்து நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூலில் காம்படிஷன் வந்துச்சுன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம டான்ஸ் ஆடணும், அவ்வளோதான் நம்ம பண்ணோம். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பிடிஎஸ் என்ஜாய் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போல்லாம் கொரியாவிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொரியாவில் போய் கல்யாணமே பண்ணிக்கோங்க. ஆனால் அங்கேயுமே இந்த கொரியன் கல்ச்சர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க அதே மாதிரி தான் இங்கே இருப்பாங்கன்னே கிடையாது. அவங்களுடைய ஃபுட்ஸு நம்மளுக்கு ஒத்துக்காது, நம்மளுடைய ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்காது. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை தாண்டி போகிறத புரட்சின்னு சொல்லிக்க முடியாது. நீங்கள் இந்த பிடிஎஸ், இந்த கொரியன் ட்ராமாஸ் இவங்களை பார்க்குற பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்னென்னா, அவங்கள கண்டிப்பாக யாராவது புல்லி பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய லுக்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களே ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடு பர்சனாலிட்டியாக தெரிவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங் அதிகமாக இருக்கிற ஒரு பெண்ணு இல்லை அந்த மாதிரி ரேஞ்சில், இல்லை அவங்கள யாரோ வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப இதுவாகவோ பேசப்பட்டிருக்கவங்க தான் இந்த மாதிரி இடத்துல அவங்கள அந்த சீரீஸ்குள்ளே அவங்கள இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஹீரோ நம்ம படம்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஹீரோ, கமல் மாதிரி ஹீரோ வேணும்னு நினச்சவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ரஜினி மாதிரி ஸ்டைலாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது பிடிஎஸ் மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஏன் நம்மளுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும்னா, நீ எதுக்காக ஆசைப்படுற? இல்லை, அந்த காலத்துலேயும் மோகன் சாரையும் கமலஹாசன் சாரையும் க்ரஷ்ஷாக ஏற்றுக்கிட்ட அக்காக்கள் ஒரு கூட்டம் இருக்கு. பட் அவங்க யாரும் ஏர்போர்ட் வர போய் ஃப்ளைட் ஏறலையே. அதுதான் இப்போது இந்த பர்சன்ஸ் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கான உரிமை, நாங்கள் இந்த லெவலுக்கு போவோம். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பைத்தியமாக இருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்தையோ இல்லை உங்களுடைய கெரியரையோ உங்கள் படிப்பையோ உங்களுடைய ஃப்யூச்சரையோ பாதிக்கிற மாதிரி நீங்கள் அது மேலே பைத்தியமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கொரியன் ட்ராமா, பிடிஎஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மூவிஸில் இந்த டீன் ரொம்ப விரும்பக்கூடிய இந்த சீரீஸ், இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளாடி ஒரு பேரலல் யூனிவர்ஸை செட் பண்ணுது இல்லையா? அந்த பேரலல் யூனிவர்ஸ் தான் அந்த லவ் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். அந்த லவ்வே வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா முக்கால்வாசி நீங்கள் ட்ராமாஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ பேரலல் யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே விழுந்து டைம் மிஷின் மாதிரி எங்கேயோ போய் மாற்றிடுறாங்க. ஸோ இட் இஸ் டேக்கிங் யூ ஒரு அளவுக்கு இல்லாமல் அது அப்படியே அவங்க அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அடிக்ஷன் இஸ் பேட். ஒரு சீரீஸை பார்க்குறத விட அந்த சீரீஸாகவே என் வாழ்க்கை மாறுது, அதே படுத்தாலே அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுறது. ஒரு கொரியன் வந்து இவங்களுக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரி
அந்த மாதிரிலாம் இவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அது வந்து கண்டிப்பாக வந்து நாட் குட் ஃபார் தெம். அவங்களுடைய நார்மலாக அவங்க லைஃபுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய விடாமல் அதை தடுத்துரும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ட்ராமாஸ் ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அது எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மற்ற விஷயத்த பண்ணாமல் அதில் எடிக்டடாக இருக்கீங்களோ அதுதான் உங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம எடிக்ஷன் அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், அவங்களுடைய ஆப்பிடைட் டிஸ்டர்ப் ஆகுது, ஆன்சைட்டி இஷ்யூஸ் வருது இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து லிமிட்டடாக வச்சுக்கணும். பவுண்ட்ரிஸ் வரைஞ்சிக்கிட்டு லிமிட்டடாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸோ ஐ எம் ஒண்டரிங் ஹவு மச் கமெண்ட்ஸ் வந்து 2 பூமருங்க சேர்ந்து பேசிகிட்டு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா அதுவும் புதுசாக ஆப்புகள், பம்பிள், டிண்டர், ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நிறைய தனியார் ஆப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டாச்சுவரி வார்னிங்ஸ் வந்து போடுறாங்க, அந்த கம்பெனிஸே போடுறாங்க, இந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அதில் இல்லை நிறைய சம்டைம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதில் தப்பாக போய் முடியும். அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து போட தான் செய்கிறாங்க. இங்கேருந்து அப்படி இங்கே இழுக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்பில் இதெல்லாம் போடுறாங்கன்றது ஒரு கட்டம். நீங்கள் கேட்ட மாதிரி லவ் ஃபெயிலியர் பெயின்ஃபுல்லாக இதெல்லாம் இருக்குல்ல, எதனால் லவ் ஃபெயிலியர் ஆகுது? இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக வைக்கிறது. ஒன்று நீங்கள் சொன்ன இந்த ட்ரெண்டிங் ட்ராமாஸ், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வேணும், அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ரிச்சான ராயலான பர்சன் வேணும், ஒரு எப்போவுமே வந்து விமனை வந்து ஹைப் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வேணும்னு நினைக்கிறது. இன்னொன்று இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது. எப்போவுமே நம்ம நேருக்கு நேர் பேசும்போது ஐ கான்டாக்ட் இருக்கணும், அவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம ஏதாவது ரெஸ்பான்ஸாவது பண்ணணும், அப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா நேராக பேசும்போது இந்த கம்யூனிகேஷனில் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு நான் என்ன சொல்லணும்னு யோசித்து நான் சொல்லுவேன், இது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற மைண்டில் ஓடும். பட் கண்ணுக்கே தெரியாத ஒரு பர்சன்கிட்ட நம்ம பேசும்போது அந்த பேரியர் பிரேக் ஆகுது, அந்த பேரியரே கிடையாது. அப்போ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ்குள்ளே போகிறதுனால எதிரில் இருக்கிற பர்சன் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வர்றதுக்கும் உங்களை வந்து வேறு விதமாக வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்யூசிவாக இருந்தால் பிளாக் பண்ணிடலாம். பட் அப்யூஸ் தான் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இமோஷனலாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? க்யூரியாசிட்டி, அட்ராக்ஷன், இம்பார்ட்டன்ஸு, அட்டென்ஷன், ஓவர் கேரிங், இது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப அதிகமான லெவலில் வந்து இந்த கான்வர்சேஷன் மூலயமா நடக்க ஆரம்பிக்குது. கான்வர்சேஷன்ஸில் இன்னொன்று இமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இமோஜிஸ் எல்லாம் அனுப்பி என்ன பண்ணிகிட்ருக்கேப்பா, சாப்பிட்டியாப்பா, இப்போ நான் உங்களை கேட்டுறேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். என் குழந்தை என்ன பண்ண, பேபி டால் சாப்பிட்டியா, சேஞ்சஸ் இருக்குது. என் ஹஸ்பண்ட்கிட்ட என்னங்க சாப்பிட்றீங்களா, இந்த இமோஷன்ஸை அந்தந்த பர்சன்கிட்ட தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரு மெசேஜில் சாப்பிட்டியா அப்படின்றது எந்த இமோஷனில் நம்ம தரோன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தேவையான அளவு, ஆனால் நான் எடுத்துக்கிற பர்சன் இருக்காங்கல்ல, சொல்கிற பர்சன், மெசேஜ் போட்ட பர்சன் எந்த இமோஷன் அனுப்பான்னு தெரியல, ஆனால் நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, ஐ எம் டேக்கிங் இட் இன் த வே ஐ வாண்ட், அது ட்ரூ கிடையாது. அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த மெசேஜ் அனுப்பப்பட்டு தானே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னும் போது இந்த மெசேஜஸ் வழியாக அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிறது அந்த பர்சன் கிட்ட இல்லை, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அந்த விதத்தில் அவங்களே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் இமோஷனல் ட்ராப்பு. இதை யாருமே புரிஞ்சிக்காம இதை வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் ட்ரெண்ட்லேயே இல்லைன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் எவ்வளோ தூரம் எங்களெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுது, இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸிங்க்கு நிறைய ஹெல்தி வேயும் இருக்குல்ல. நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம், அதில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு நமக்கு அந்த ஆப் வந்து ஆமாம் எனக்குமே நிறைய வருது. ஆமாம், உங்களோட இரவு நீண்டு கிடக்குதா, பேச ஆள் இல்லையா, தனிமையில் இருக்கீங்களா, நான் ஏன் தனிமையில் இருக்கேன்னா தனிமையில் இல்லாதவங்க கூட தனிமையில் இருக்கியான்னு கேட்குறாங்க. நம்ம தனிமையில் தான் இருக்கோமோ, யாரும் நமக்கு பேச இல்லையோ,
அப்படின்ற மாதிரி அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய தம்ப்நெயில்ஸ் கூட அந்த மாதிரி இருக்காதுங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அந்த விஷயங்கள். திடீர்னு பாப்பப் ஆயிட்டு ஐ யூ ஃபீலிங் லோன்லி அப்படின்னு இருக்கும். ஐ யூ ஃபீலிங் லோன்லி, இல்லை ஐ யூ சேட், ஐ யூ நாட் ஹர்ட். இது ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா, நீ ஐ யூ நாட் ஹர்ட் அப்படின்னா நான் பேசுகிறது கேட்கலையா யாருக்கும், நீங்கள் வந்து உங்களை யாரும் வேல்யூ பண்ணலையா, அந்த லெவலுக்கு ஒரு இன்டென்ஸான வார்த்தை அது. பிரச்சனைகள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்தது தான். அந்த பிரச்சனையை பூதாகரமாக ஊதி 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 இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திக்கவே கூடாது, பர்ஃபெக்ட் ஃபேமிலி, பர்ஃபெக்ட் லவ், பர்ஃபெக்ட் லவ்வர், பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், அதை நோக்கி தான் இந்த இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராமாஸ் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. பட் ரியாலிட்டின்னு பார்த்தா தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், நோ அது தலைவன் தலைவி படம் மாதிரி தான். ஆமாம், அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் நிற்போம் திருப்பியும் சேருவோம் திருப்பி. அந்த ரியாலிட்டிக்குள்ளே சண்டைகளே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா இல்லை, பிரச்சனையே இல்லாத ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே இருக்கணுமா முடியாது, லவ் மட்டுமே இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க முடியுமானா முடியாது. எந்த எக்ஸ்ட்ரீம் வர இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்ககிட்ட வந்திருக்காங்க? ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல. என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பர்சனு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 12th ஸ்டாண்டர்டில் வந்து எக்ஸாம் ஹாலிடேஸு, காலேஜ் டைமு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இந்த வீட்டில் வந்து அதிகமாக தனிமையில் இருக்கிற பெண்களும் தனிமையில் இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கும் தான் இந்த இஷ்யூ அதிகமாக இருக்குது. அது சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஆனால் இந்த தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, தனி ரூமு, இந்த அதே அகெயின் கம்மிங் தனியாக ரூம் கொடுத்துட்றது, தனியாக அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் பேச முடியல, போய் பேசினாலும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நீ ஹேண்டில் பண்ணிக்க. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் சொல்லுவோம்ல, இங்கே பாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, யூ ட்ரை டு டாக், ஐ எம் ஆல்சோ டூயிங். ஸோ இது வேர்ட் ஆஃப் மவுத் மேலேயும் வருது. இன்னொன்று இவங்களுக்கு கூட அந்த ஃபோனில் வர சாட்ஸு, வாட்ஸ்அப்ஸு இந்த மாதிரிலாம் வரும்போது தே கெட் இன் டு இட். ஃப்ரீடமை கொடுக்குறீங்க நீங்கள், இந்த மாதிரிலாம் பேசி ஃப்ரீடமை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத விட ஃப்ரீடமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். எங்களை பார்த்துக்க தெரியும், நீங்கள் பிறக்கும் போதே உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை படைக்கல. என்னதான் நம்மளுக்கு மூளைன்னு ஒன்று கொடுத்துருந்தாலும் தவழ வேண்டிய இடத்த ஏஜில் தான் நம்மளால் தவழ முடியுது. நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு தவழ்கிறோம், நம்ம தான் கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அந்தந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டி அப்போ தான் கொடுக்குறாங்க. 18 இயர்ஸில் தான் உங்களுடைய சரி தவறுன்னு சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு மூளையுடைய விஷயமே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுது. 13-14 வருஷம் வயசுலலாம் இமோஷனல் பிரெயின் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது காக்னேட்டிவ் டிசிஷன் மேக்கிங் வந்து 18 இயர்ஸில் தான் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுடைய ஆர்கன், உங்களுடைய படைப்புடைய அந்த க்ரியேஷன்ஸோடைய அந்த டெவலப்மெண்ட்டலே அந்த 18 தான் முடியுன்னும் போது நீ 16லேயே எனக்கு எல்லாமே தெரியும்னு எப்படி சொல்ல முடியும்? 17லேயே என்னால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், ஐ நோ எவ்ரி திங், வாட் யூ நோ அப்படின்னு கேட்குற கேள்வியே எனக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கிறதுக்கும் உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின் தான் அது. இதனுடைய நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அட்டம்ப்ட்ஸ் டு எண்ட் த லைஃப் வர போகுது. ஆமாம், கண்டிப்பாக அட்டம் பண்ணிக்கிறாங்க, கையை கீச்சிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, இந்த லைசாலு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குடிச்சிடுறாங்க, இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் இருந்துக்கிறாங்க. அவங்க லைஃப் அவங்க வந்து முடிச்சுக்கிறதுன்றது தான் இதுக்கான தீர்வுன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிறத விட அவங்க லைஃப்பில் அவங்க வாழணுன்ற அந்த கான்செப்டே வரமாட்டேங்குது. என்ன வாழ போகிறோம், என்ன ஃப்யூச்சர் ட்ரீம் கனவு காணுங்கன்னு சொன்னதெல்லாம் போயே போச்சு. என்ன கனவு காணுறாங்க பசங்க இப்போ? எதுவுமே இல்லை. படிப்பை நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிடுறாங்கங்க. இந்த லவ் ஃபெயிலியருன்றதை எங்கே டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் காதல் தோல்வின்னு சொல்லுவோம், இங்கே எந்த ரிலேஷன்ஷிப் தோல்வின்னு சொல்ல தெரியல. இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருடைய ரிலேஷன்ஷிப் தோல்வியா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் தோல்வியா, இல்லை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேட் பெனிஃபிட்டு, அப்புறம் என்னது சிச்சுவேஷன்ஷிப்பு, இதோட ஃபெயிலியரா, எந்த ரிலேஷன்ஷிப்புன்னு இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியருமா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது.
என்கிட்ட வர கிளைண்ட்ஸுமே எனக்கு ரிலேஷன்ஷிப் ஃபெயில்னா எந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் முதல்ல அதை கிளியராக சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னால் அதில் காதலே இல்லை, அது வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி எங்கே கொண்டு போகுதுன்னே எனக்கு தெரியல. தொடர்ந்து உரையாடுவோம் மேம். நிறைய பேசப்படாத விஷயங்கள் மேலே வெளிச்சம் பாய்ச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். Admissions open 2025-2026 for UG, PG and research programs.